நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, வாஸ்து சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டே வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று ஒரு நண்பர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அது என்ன விதமான கேள்வி என்று சொன்னால், நாங்கள் ஒரே குடும்பமாக வசித்து வந்தோம். எனக்கு திருமணமான பிறகு பிரச்சனைகள் காரணமாக ஒரே வீட்டை 2 வீடாக நாங்கள் தடுத்து கொண்டு நடுவில் ஒரு சுவரை எழுப்பி 2 வீடாக வசிக்கின்றோம். ஆனாலும் முன்பு இருந்ததை விட பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கிறதே தவிர குறைந்தபடாக தெரியவில்லை. இது இந்த மாதிரியாக இருக்கலாமா? இது வாஸ்து குற்றமாக ஆகுமா? நான் அல்லது என்ன செய்ய வேண்டும்? தடுப்பை எடுத்து விடலாமா அல்லது வேறு எங்காவது குடி போகலாமா? ஒரே குழப்பமாக இருக்கிறது, தகுந்த ஒரு பதில் சொல்லுங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த கேள்விக்கு சரியான புரிதல் மிக மிக முக்கியமாகும். என்ன காரணம் என்று சொன்னால், திருமணமான பின்பு பொதுவாகவே பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் திருமணம் செய்து வந்த பெண்ணுடைய வீட்டில் இருந்த சூழ்நிலைகள் வேறாக இருக்கும், நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் முறை வேறாக இருக்கும். ஆகவே கலாச்சார வேறுபாடு, வயது வித்தியாச வேறுபாடுகள் இவையெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை ஆரம்பத்தில் ஏற்படுத்தும். பொதுவாக அதை சரி செய்து கொள்வது தான் சரியான வழி. ஆனால் தடுத்து 2 வீடுகளாக நீங்கள் மாற்றுகின்ற போது அது நிச்சயமாக வாஸ்து குற்றமாக மாறிவிடும். 2 இடத்தில் கிச்சன் வரக்கூடியதாக அமைந்துவிடும். பாத்ரூம் சம்பந்தமான விஷயங்கள், குபேர மூலை கெட்டுப்போவது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் பிரச்சனை அதிகமாகுமே தவிர அது குறையாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடன் கருத்து வேறுபாடாக இருக்குது, அதை சரி செய்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வேறு வீடு பார்த்து கொள்வது தான் சரியானது. அல்லது மாடியில் இடம் இருந்தால் மாடியில் வீடு கட்டி கொண்டு நீங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் கீழ்த்தளத்தில் உள்ள வீட்டிலேயே நடுவே சுவரை எழுப்பி தடுத்து கொண்டு 2 வீடாக பயன்படுத்துகின்ற போது நிறைய குற்றங்கள் அங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. எதுவும் வாஸ்து சம்பந்தமாக இருக்காது. மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் ஏற்படும். இருவரில் ஒருவர் மட்டுமே அங்கே வசிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமே தவிர இருவருமே சுமூகமாக மகிழ்ச்சியாக வசிக்க முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இது போன்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் தனி வீடாக சென்று விடுங்கள், வாடகைக்கு சென்று விடுங்கள், அல்லது தனியாக வீடு கட்டி கொண்டு செல்லுங்கள், அல்லது மாடியில் உங்களுடைய இருப்பிடத்தை அமைத்து கொள்ளுங்கள். இது போன்று தடுத்து கொண்டு 2 வீடுகளை வசிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பல துன்பங்களுக்கு ஆளாக நேரக்கூடிய விஷயங்கள் தான் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒருவர் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் அங்கே அமைகிறது. ஆகவே இதை மிக கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நடுவே சுவரை எழுப்பி 2 வீடாக அமைப்பது மிக மிக குற்றமுடையதாக ஆக்கிவிடும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த தனிப்பட்ட முறையில் அந்த நண்பருக்கு நான் ஒரு அட்வைஸாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரும்பாலான குடும்பங்களில் இதே சூழ்நிலையில்தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. தாய் தந்தையரை விட்டுவிட்டு வேறு இடங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்வது சரியானது அல்ல என்றாலும் கூட, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய விதமாக உடனடியாக தீர்வுகளை காண வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். தாய் தந்தையருக்கு ஆதரவு இல்லாத போது, அவர்களை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லாத போது நீங்கள் தனித்துவமாக போவது உங்களுக்கு மனசாட்சி படி உங்களுக்கு பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தும். ஆகவே தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பக்கத்தில் அருகிலேயே இருந்து கொண்டு அவர்களுக்கு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தை தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடாதீர்கள். தாய் தந்தையரை காப்பது மிக மிக முக்கியமாகும். அவர்களுக்கு தகுந்த ஆதரவு இருக்கிறது, அல்லது உங்களுக்கு மூத்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லது இளையவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் ஒரே பிள்ளையாக இருந்து அவர்களுக்கு உங்களை விட ஆதரவு இல்லை என்று சொன்னால் அவர்களை காப்பது உங்களுடைய கடமை என்பது மிக மிக கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்கள். ஆனால் பிரச்சனைகளிலிருந்து விலகி நிற்க தனி குடித்தனம் செல்வது மிக மிக சிறப்பு. அருகிலேயே இருந்து கொண்டு அவர்களை செய்வது தான் சரியானது. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், பெரும்பாலான குடும்பங்களில் இதுபோன்று தாய் தந்தையரை விலக்கி வைத்துவிட்டு தனி குடித்தனம் போகின்ற போது பெரிய மன உளைச்சலுக்கு ஆண்கள் ஆகின்றார்கள் என்பதை கவனமாக எடுத்துக்கொண்டு தான் உங்களுக்கெல்லாம் இந்த பதிலை சொல்கின்றேன். இதே போன்ற சூழ்நிலை உள்ளவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வியலை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு பகுதி தான், அதுவே முழுமையானதல்ல. சூழ்நிலைகளை அவரவருக்கு தகுந்த மாதிரியாக மாற்றிக்கொண்டு அதை மகிழ்ச்சியாக அமைத்து கொள்வதுதான் சிறந்த வழி.
நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.